மருத்துவ ஓலைகளும் மாத்திரைகளும் ஒரு வீட்டில் நிறைஞ்சிருக்கும், ஒரு பெட்டியில், எல்லார் வீட்லேயுமே. அது எல்லாரும் பேசுவோம். உனக்கு உங்களுடைய கேள்வி அப்படி தான் இருக்குது, நீ ப்ரெஷர் உனக்கு எவ்வளோ இருக்குது, அவன் கேட்டுக்குவான் எடுத்தோடனே, எனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இதை பற்றியே தெரியாமல் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படியெல்லாம் பேச்சுக்களே இல்லை. இந்த விஞ்ஞான யுகம் உங்களுடைய விஷயம் எங்கே போய் நின்றுருக்கு பாருங்கள். இது அறிவு சார்ந்த விஷயமே கிடையாது அன்பர்களே. முதல்ல புரிஞ்சுங்க. நோய் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, திருவள்ளுவம் சொல்லுது. யாக்கைனா உடம்பு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. காலம் அறிந்து பசி அறிந்து நீ சாப்பிட்டீங்கன்னா மருந்தே வேண்டாம்டான்னு சொல்லி திருவள்ளுவர் அடித்து சொல்றாரு. அப்புறம் எப்படி நோய் வரும்? ஜாதக ரீதியாக 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம் என்னவோ அது நோய். அதை வச்சு கணக்கிட்டு இந்த நோய் அது பூர்வ ஜென்ம ரத்த பந்தத்தின்படி அதாவது எல்லாத்துக்கும் கிடையாது. அது கெட்டு போய் இருக்கவனுக்கு நோய் வருங்கிறது நம்முடைய சித்த குறிப்பிலே இருக்கு. அதுக்கு மருந்துகளும் சொல்லியிருக்காங்க. எந்த வேற எங்க பிடிக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்போ செய்யணும், எல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு இப்ப எல்லாருமே நோயே கிடையாது. நோய்ங்கிற ஒண்ணே நம்மளே இரவு சாப்பாட்டை மாத்திட்டோம், எல்லாத்தையும் மாத்தி இரவு நைட்டும் பகலும். இப்பெல்லாம் பாருங்க, இரவெல்லாம் வேலை இருக்கு எல்லாத்துக்கும். முன்னெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு தண்ணி அடைக்க போனவங்க விவசாயிகள் அது கூட அவர்கள் அப்படிலாம் கிடையாது. 6 மணிக்கே வந்து படுத்துருவான், 3 மணிக்கு எழுந்து போவான் ஏற்ற முறைக்க. அந்த காலத்துல ஏன் தெரியுமா? கல்லீரலுடைய நேரம் 1 to 3. நீங்க அன்பர்களே, இந்த தெய்வீக தேசம் சேனல் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்றேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கண் விழிங்க, தயவு செஞ்சு 1 to 3 படுத்துருங்க. இளைஞர்கள் இளைஞிகள் மிக முக்கியம். ஏன்னா உங்கள் லிவர் ஃபால்ட், நீங்கள் 1000 சாப்பிட்டாலும் 1000 மாத்திரை சாப்பிட்டாலும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு. 1 to 3 படுத்துடணும். அது என்ன வேலை தான் சரி. கல்லீரலுடைய நேரம் அது ஒவ்வொரு அவயங்களும் கணக்கிடப்பட்டிருக்கு. ஏன் இதை மட்டும் முக்கியமாக சொல்கிறேன்? மற்ற விஷயங்களை கூட ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். கல்லீரல் கெட்டு போயிடக்கூடாது. கல்லீரல் தான் 1008 வேலையை செய்யுது. உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்துடைய அடிப்படை தேவை கல்லீரல்.